செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம். நெகிரிசி மிலானின் சாலாக் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மண்டபம் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக விழா கண்டது. முன்பு அதர்டன் தோட்டம் என்று அழைக்கப்பட்டு இன்று சாலாக் தோட்டம் என பெயர் மாற்றம் கண்டுள்ள இத்தோட்டத்தில் சுமார் 133 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்றை கொண்டுள்ள இந்த ஆலயத்தின் வசந்த மண்டபம் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இம்மண்டபம் திறப்பு விழா கண்டது. இதனை முன்னாள் நெகிரிசி மிலான் மாநில சட்டமன்ற துணை சபாநாயகர் டத்தோ ரவி முனுசாமி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். ஆலயந்தோறும் இது போன்ற மண்டபம் ஒரு சேர இருக்க வேண்டும். இதன் மூலம் சமூக மேம்பாட்டு திட்டங்களோடு குடும்ப நிகழ்ச்சிகளை அடிக்கடி ஏற்பாடு செய்வதால் சமூக ஒற்றுமையை பலப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்தார். ஆலய தலைவர் தமிழ்மாறன், நமக்கொடி செயலாளர் சரவணன் முனியாண்டி, ஆலய நிர்வாகம் மற்றும் மகளிர் பிரிவினர் ஆகியோரின் கூட்டு முயற்சியால் இம்மண்டபம் குளிர்சாதன வசதிகளுடன் கட்டப்பட்டது. இதன் சுற்றுவட்டார வாழ் வசதி குறைந்த குடும்பங்கள் இம்மண்டபம் குறைந்த விலையில் வாடகைக்கு தரப்படும் என தமிழ்மாறன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள், முன்னாள் தோட்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என சரவணன் குறிப்பிட்டார். இன்று காலையில் ஸ்ரீ மகா மாரியம்மன் சாலாக், அதாவது இங்கே வந்து அதர்டன் சொல்லுவாங்க, லாடாங்க அதர்டன் சொல்லுவாங்க. இந்த கோயிலில் இன்றைக்கி விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய விசேஷம்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த தோட்டப்புறத்தில் இருக்கிற மக்களெல்லாம் இணைஞ்சி இன்றைக்கி ஒரு கல்யாண மண்டபம் ரொம்ப அதிக நவீனமாக ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வேலையில் மிக்க நன்றி. அதாவது இந்த ஆலய தலைவர் ஐயா மாறன் மற்றும் இந்த சரவணன்ற 2 பேர் தான் முழு மூச்சியாக இதை கட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வேலையில் மிக்க மிக்க நன்றி. அது மட்டுமின்றி செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர் மற்றும் ஆண்கள் எல்லாரும் இணைஞ்சி இந்த மண்டபத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. நான் சற்று முன்பு உள்ளே போய் பார்த்தேன். உண்மையிலே நவீனமாக இருக்குது. அதாவது எதுவுமே வாடகைக்கு எடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே சொந்தத்துக்கு இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இந்த மண்டபத்தில் உட்காரக்கூடிய ஒரு நல்ல மண்டபம். இது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மண்டபத்தை கல்யாணத்துக்கு கூட பயன்படுத்தலாம், பர்த்டே மற்ற விஷயத்துக்கும் சின்ன சின்ன நிகழ்ச்சிக்கும் இதை பயன்படுத்தலாம். வெளியில் போய் நம்ம இன்றைக்கி சீன மண்டபம் அங்கங்கே எடுக்கிறதுக்கு இந்த மண்டபத்தை நீங்கள் வாடகைக்கு எடுத்து அந்த காசை இந்த ஆலயத்துக்கு கொடுத்தா அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதே போல் இன்று மற்ற தோட்டப்புறத்தில் இருக்கிறவங்களும் இதே மாதிரி மண்டபத்தை மட்டும் இல்லை, கோயிலை நல்லா நடத்துகிறாங்க. நான் நிறையா தோட்டத்தில் பார்த்தேன், கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருவிழாவை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த தோட்டத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் திருவிழா, வாரம் திருவிழா மாதிரி எல்லோரும் இணைஞ்சி இந்த கொத்துறையும் சொல்லுவாங்கள்ல, சுத்தம் செய்கிறது. அதே போல் ஒரு சின்ன சாப்பாடு கொடுத்து ஐயருங்களும் பார்க்குறேன். இங்கே இருக்கிற ஐயருங்களே ஒரு வித்தியாசமாக இருக்கிற எல்லா மக்களோடு இணைஞ்சி நல்லா வேலை செய்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது மீண்டும் மீண்டும் தொடரணும். நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த கல்யாண மண்டபத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறதுக்கு என்னை அழைத்ததுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு நான் எந்த பதவியிலையும் இல்லை, ஆனாலும் முன்பு செஞ்ச சாதனைக்காக இன்றைக்கி அழைச்சி எனக்கு மரியாதை கொடுத்து இந்த ஆலயத்தை இந்த மண்டபத்தை திறக்க வச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நான் தான் எம் சரவணன், ஆலய செயலாளர். நம்மளுடைய ஆலய தலைவர் திரு தமிழ்மாறன் அவர்கள். இன்றைக்கி நம்மளுடைய ஆலயத்தில் வசந்த மண்டபம் கும்பாபிஷேகமும் புதிதாக ஆலய கல்யாண மண்டபமும் நாங்கள் புதிதாக திறந்து வைத்திருக்கிறோம். அதற்கு முன்காரணம் நம்மளுடைய ரவி அவர்கள். அவர் முன்னிலையில் இந்த கட்டடத்தை திறப்புல செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஆலயத்துக்கு 133 வருடம் இருந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் நம்ம ஆர்ஓஸ் பதிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தால் நமக்கு இந்த ஒரு சில தொகைகள் நம்ம ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு மேல் மற்ற செலவுகளெல்லாம் நம்மளுடைய தலைவர் தலைமையில் கட்டப்பட்டது. இந்த செலவுக்கு நம்மளுடைய ஆலயத்துக்கு இன்றைக்கி சிறப்பாக நடத்தி கொடுத்த ஆலய பொதுமக்களுக்கும், ஆலய மகளிர், ஆலய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் ஆலய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.